ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் பயங்கர கோவமாக இருக்காங்க. இந்த மீனா வர வர சரியில்லை. லவ் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தா, இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காளே. எதுக்காக இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. யார் ஏதாவது உண்மையை மறைச்சாலுமே அவங்களுக்கு பின்னாடி இவ தான் உடந்தையாக நிற்கிறா. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் நம்ம கூடவே கூட பேசுறது, எதிர்த்து நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் போனால் பின்னாடி வந்து கெஞ்சுறது கூட கிடையாது. பேசுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டஸ்க்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட ஒழுங்காக சமைச்சு போடுறது கிடையாது. நமக்கு ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இவன் நமக்குன்னு என்ன தான் செய்கிறா? ஒன்றுமே இல்லையே. எந்த இடத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்காமல் பேசுகிறதும் கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுத்துறது. இப்படிப்பட்ட பொண்டாட்டி நமக்கு எதுக்கு? இவ கூட இருக்கிறத நம்ம தனியாகவே இருந்துடலாம். வீட்டுக்கு வரட்டும். ரெண்டில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒன்று இவ இந்த கோர்ட்டஸில் இருக்கணும், இல்லைனா நான் இருக்கணும். கண்டிப்பாக கோர்ட்டஸை விட்டு போன்னு சொன்னால் தாராளமாக போயிடுவா. ஒரு வேளை போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் போகக்கூடாது. நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் போகாமல் இருந்தா அப்படின்னா தான் என் மேலே அவளுக்கு பாசம். அப்படி போயிட்டா அப்படின்னா போனவளாகவே இருக்கட்டும். இனிமே அவள் கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இங்கே நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஈவினிங் நம்ம மீனா வந்து வேலை முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக சண்டை நடக்க போகுது. சண்டையில் என்னெல்லாம் நடக்க போகுதோ, நம்ம செந்தில் பிரிஞ்சு மீனா வந்துடுவாங்களா, இல்லை வேறு என்ன ட்விஸ்ட்டு நடக்கும் அப்படின்றத நம்ம மீனா ஈவினிங் வந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, இந்த மனுஷங்கிட்ட எப்படியாவது பேசிடணும், அவங்கள பேச வச்சிடணுன்றதுக்காக நம்ம எம்புடு தான் நாடகம் நடிக்கிறது, நம்ம எம்புடு தான் ஆக்டிங் பண்ணாலுமே அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. பேசாமல் அரசி சொன்ன மாதிரி ரொமான்டிக்காக யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, லெட்டரில் நம்ம மனசில் உள்ளது எல்லாத்தையுமே எழுதுவோம். இதை கொண்டு போயிட்டு கடையில் அவங்கக்கிட்ட யாரும் இல்லாத டைமில் கொடுக்கணும். கண்டிப்பாக லெட்டரில் நம்ம எழுதுறத அவருக்கு படித்து பார்த்துட்டு அடுத்த செகண்டே நம்மளை கட்டி பிடிச்சி, கோமதி இனிமேல் அவங்கக்கிட்ட நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் நம்மக்கிட்ட பேசணும், சொல்லணும். அந்த மாதிரி லெட்டரில் அப்படியே கண்ணின்னு அப்படியே பளிச்சுன்னு கவிதையாக எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா எழுதி பேப்பர் ஃபுல்லாக நோட்டு ஃபுல்லாக அதாவது காலியானது தான் மிச்சம். எழுதின பாடே இல்லை. அப்போ தான் நம்ம அரசி வராங்க. அம்மா சாப்பிட்றியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ தானே சொன்னேன் ரொமான்டிக்காக ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. அதான் நாங்கள் லவ் பண்ணுற காலத்தில் இப்படி தான் நான் லெட்டரில் எழுதி தான் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி அவங்களுக்கு கடிதாசியாக அனுப்பிவிடுவேன். அதை பார்த்துட்டு அவங்களும் எனக்கு மறு கடிதாசை அனுப்பிவிடுவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருந்ததுடி. அதான் இந்த வழியில் ட்ரை பண்ணால் உங்கள் அப்பா என் கூட பேசுவாங்களான்னு பார்க்குறேன். சரி எப்படியோ ஒன்று பண்ணுமா. அப்பா உங்கள் கூட பேசுனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, இப்போ உனக்கு சாப்பிட என்ன எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், எனக்கு எதுவும் வேணாண்டி, பசிக்கவே மாட்டேங்குது. உன் அப்பா என் கூட பேசாமல் இருக்கிறத என்னால் ஜீரணிக்கவே முடியல அரசி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, போன காலத்துலேயுமே வயசான காலத்தில் உங்களை 2 பேருக்கும் உள்ள இருக்கிற காதலே தண்ணி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி, எங்களுக்குள்ள காதல் இருக்கக்கூடாதா என்ன? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வயசானால் காதல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு என்ன ஏதாவது எழுதி வச்சுருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ தாராளமாக காதலிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போவுமே இப்படி ஒன்றும் ஒன்றுமா சந்தோஷமாக இருந்தால் தானம்மா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரி நீ கண்டினியூ பண்ணுமா. அம்மா, பேப்பரே இல்லை, அதில் எங்கம்மா எழுதிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இன்னொரு நோட்டு இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருமா, 1-2 பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றது எல்லாத்தையுமே என்கிட்ட திருப்பி தான் கொடுக்கணும். ஏன்னா இது என்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டு, அதாவது ரஃபாக யூஸ் பண்ணுவோங்களே அந்த நோட்டு. இது பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் யோசித்து நல்ல விதமாக ஒரே லெட்டராக எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கோமதியுமே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியாக எழுதியுமே முடிச்சிடுறாங்க. சரி, இதை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் கொண்டுட்டு இங்கே நம்ம பாண்டியனோட கடைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. போனதுமே இங்கே சரவணன் வந்து அதாவது எல்லா பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணனை எப்படியாவது வெளியே அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதி வந்து இருக்கிறத நம்ம பாண்டியன் வந்து கவனிக்கிறாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான்? ஏற்கனவே திட்டி தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. டேய் சரவணா, இல்லை எதுக்குடா இவெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏன் இது ஏன் கடை தானே,
என் கடைக்கு நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சைலண்ட் ஆயிடுறாங்க. சரவணன் கிட்ட சைகை பண்ணுறாங்க. டே சரவணா நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாடா உன் அப்பா கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி. சரிம்மா நடத்துன்ற மாதிரி. அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு இப்போ என்னடா டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் அப்படிதான்ப்பா நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் உடனே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ கோமதி பாண்டியனை வெக்கப்பட்டு பார்க்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு அடைச்சி எதுக்காக இவன் இந்த மாதிரி கர்மாந்திர வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு சரி எப்படியாவது இந்த லெட்டரை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க கஸ்டமர் வந்துடுறாங்க. அவங்களுக்கு பொருளையுமே எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் யாருமே இல்லாத டைமில் இப்போது லெட்டரை கொடுக்குறாங்க. என் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே இந்த லெட்டரில் தான் எழுதி வச்சுருக்கேன் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதாவது டேபிள் மேலே வைக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க கஸ்டமர் வராங்க. ஐயோ கஸ்டமர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கவும் பாண்டியன் இருந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் முட்டை 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை எடுத்து நம்ம கோமதி கொடுத்த அந்த லெட்டரில் தான் சுருட்டி கொடுத்துட்றாங்க. ஐயோ ஏன் லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கணக்கு வழக்கெல்லாம். இப்போது இங்கே கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ என் லெட்டரை எடுத்துக்கிட்டு போகிறாங்களே இதேம்மா இங்கே நில்லுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. அவங்களுமே ரொம்பவே வேகமாக நடந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க டோரையுமே லாக் பண்ணிடுறாங்க. இப்போது ஐயோ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீ முட்டை வாங்கினோம் ஆமாம் முட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது அதான் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததே 2 முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உன்னுடைய ஆம்லெட்டும் வேணாம் முட்டையும் வேணாம் ஆபாயிலும் வேணாம் நீ முட்டையை மடித்து எடுத்துகிட்டு வந்தியே அந்த காகிதம் அந்த ஒரு பேப்பரு அதை மட்டும் கொடுத்தா போதும். என்ன பேப்பரா ஓ ரொம்ப பசிக்கு பேப்பரை சாப்பிட்டா பசி எடுக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரை சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கவும் உடனே கோமதி இருந்துட்டு ஏம்மா நான் பேப்பரை சாப்பிட்றேன் இல்லை உருண்டை பட்டி முழுங்குறேன் இல்லை ஏதோ பண்ணுறேன் எனக்கு அந்த பேப்பரை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த பேப்பரில் ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரகசியம் இல்லை ஒன்றும் இல்லைம்மா அது ஏன் பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேப்பரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்பாடி எப்படியோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு உங்ககிட்ட படிக்கிறதுக்காக கொடுத்தா நீங்கள் என்னென்னா அந்த முட்டையை மடித்து அந்த பேப்பரை எடுத்து கொடுத்து அனுப்பிட்டீங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்காக படிக்கணும்? இங்கே பாரு கோமதி தேவையில்லாமல் என் கோவத்துக்கு ஆளாகாத உன்னை எதுவும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக இருக்கேன். நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கல அதாவது உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் என்கிட்ட பேச வந்து வாங்கி கட்டிக்காத இங்கேருந்து கிளம்ப ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கத்தி அங்கேருந்து கோமதியை அனுப்பி விட்டுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே வரவும் பழனி பார்க்குறாங்க. அக்கா எனக்காச்சு ஏன் அழுகுற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா அன்னைக்கு நடந்த பிரச்சனை தான்டா இப்போ வரைக்குமே உன் மாமன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக்கா அக்கா மச்சான் தானேக்கா மச்சான் எங்கே போயிட போகிறாரு நீ கொஞ்ச நாள் விட்டு தான் புடியேன் அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாருக்கா இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வரேன். இல்லைடா உன் மாமன்கிட்ட ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்ணேன் அதுக்கே என்னை பிடிச்சி கத்தி விட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் என்ன சொல்கிறேன்னா மச்சானோட புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு 2-3 நாள் பேசாமல் இரு அவங்களா வந்து உன்னை தேடி வந்து பேசுவாங்க. நீ அவங்க பின்னாடி போய்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படியே கெஞ்சி விடலாம் அழிய விடலான்னு சொல்லிட்டு மச்சான் யோசிக்கிறார் போல. நீ ஒரு 2-3 நாள் பேசாமல் இரு கண்டிப்பாக நாய்க்குட்டி மாதிரி உங்களை காலை வந்து சுற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி சொல்லவும் உடனே கோமதிக்கு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் 3 நாள் எப்படா பேசாமல் இருக்க முடியும்? அக்கா 3 நாள் பேசாமல் இருந்தால் தான் மச்சான் உன்கிட்ட பேசுவார். நீ காலம் ஃபுல்லாக அவரு பேசணும்னு சொல்லிட்டு அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ கடைசி வரைக்கும் நீ பேசாமல் தான் போகணும். நான் சொல்கிற டிப்பை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா சரி பழனி நீ சாப்பிட்டியா வாடா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துடுவேன். இல்லைக்கா சுகன்யாவே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கா நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ மச்சான் பேசலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுக்கா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம கோமதியும் நம்ம பழனியும் நின்று பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே இங்கே சுகன்யா கடையில் இருந்து கவனிக்கிறாங்க. பயங்கரமாக கடுப்பாகுது. இப்போ பழனி கடைக்கு வந்ததுமே உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே சூடு சொரன்னு எதுவுமே இல்லையாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும்
ஏன் எதுக்கு இப்படி திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, ஏதோ உங்கள் அக்கா உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு வந்ததுனால உங்கள் அண்ணனுங்க எல்லாருமே போய் நின்றாங்க, நீங்களும் போய் நின்றீங்க, அப்படிதான் அதோட முடிஞ்சுது. திரும்ப வர வழியில் பார்க்குறது, வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ஒட்டு வருவ, அதான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சக்திவேல் மாமா அந்த குடும்பத்தவே தலைமுழுகிறோன்னு சொல்லி தானே வந்தாங்க. நீங்களும் அப்படி இருக்க வேண்டியது தானே, எதுக்காக உங்கள் அக்காவை பார்த்தெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுகன்யா, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. என் அக்கா கூட நான் பேசுவேன். என் அக்கா என்னை அடித்து துரத்தினாலும் சரி, என்னை நல்லா 4 வார்த்தை கேட்டாலுமே சரி, என் அக்கா மனசு ஃபுல்லாக நான் நிறைஞ்சி இருக்கேன். அக்கா மனசில் என் மேலே அம்பிட்டு பாசம் இருக்குது. ஏதோ கோவத்தில் 4 வார்த்தை பேசிட்டா அதுவே பெருசாக எடுத்துக்குவியா? சின்ன வயசுலேருந்து என் அக்கா என்னை தூக்கி வளர்த்துருக்கு. இங்கே பாரு, தேவையில்லாமல் என் அக்கா கூடவும், அதாவது என் அக்காவுக்கும் எனக்கும் நடுவில் நீ வரவே வராத, அவ்வளோதான் சொல்லுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கோவப்படுறாங்க. ஆமாம், உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இப்போ 30 வருஷமாக எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கடையில் ஓடி ஓடி அம்புட்டு வேலை பார்த்தீங்க, ₹1 உன் அக்காங்க உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ ஒன்று பண்ணுங்கள், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு இப்படி வெகுளியாக இருந்தால் எல்லாருமே உங்களை ஏமாத்த தாங்க செய்வாங்க. கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும், எல்லாம் எனக்கு தெரியும் சுகன்யா, நான் உங்ககிட்ட பணமோ பொருளோ இதெல்லாம் எதிர்பார்த்தலாம் அந்த வீட்டில் வேலையும் செய்யலை, இது பண்ணவும் இல்லை. என் அக்காவுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன், சரியா? அவங்க எனக்கு இம்புட்டு பணம் கொடுக்கணும், இம்புட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எக்கேடனா கெட்டு போங்க. இனிமேல் அவங்க கூட பேசுகிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இல்லைனா முத்து மாமாக்கிட்டையும் சக்திவேல் மாமாக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு சுகன்யா, நீ எத்தனை பேர்கிட்ட வேணாலும் சொல்லு, ஆனால் நான் என் அக்கா கிட்ட பேச தான் செய்வேன். உன்னால் இன்னுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே எல்லாருமே, அதாவது அவங்க கூட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வேலை பார்க்குறவங்கலாம் அதாவது வீட்டு சாப்பாடு தான் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்ன செந்தில் நீ இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரலையா? இன்றைக்கி இல்லை, எப்போவுமே தான் நீ சாப்பாடு கொண்டு வரதில்ல, ஏன் உன் ஒய்ஃப் உனக்கு சமைச்சு கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, அதான் சமைக்க முடியறதில்ல, நான் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃபு கூட தான் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் தான், என்னை விட 20,000 அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஏன், எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, அவங்க 2 பேரையுமே குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லா சப்ளையும் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது மட்டுமா, 4 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா வேலையுமே சமைச்சு முடித்து திரும்ப நைட்டுக்கு போனால் வாஷிங் மிஷினில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டு தான் என் ஒய்ஃபு 10 மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க. இப்படி ஒட்டுமொத்த வேலையுமே செஞ்சுக்கிறாங்க. ஏன் உங்கள் ஒய்ஃபு சாதாரணமாக சமைச்சு கூட கொடுக்கவா முடியாது? உங்களுக்கு குழந்தை கூட தானே இல்லை, இதை கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா? அப்போது உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுல உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே நம்ம செந்தில் மீனா மேலே பயங்கர கோவமாக தான் இருந்தாங்க. இன்னும் இதெல்லாம் கேட்டதுமே பயங்கரமாக கடுப்பாகுது. வீட்டில் உள்ள அம்மாக்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு சமைச்சு போட தான் செய்கிறாங்க. ஏன், நம்ம அம்மா கூட தான் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே சமைச்சு போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த மீனா மட்டும் நம்மளை ஏமாத்துறா, சமைச்சு கூட போட மாட்டேங்கிறா, நல்லாவே ஏமாத்துறா, அவளை உண்டுலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்கிறாங்க. இனிமே அவள் நமக்கு எதுக்கு ஒய்ஃபாக இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பல யோசனைகளாக போய்கிட்டு இருக்கு. மீனா நமக்கு தகுந்த ஒய்ஃபே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமும் இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா அப்போ தான் சாப்பிட உட்காடுறாங்க. செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க, கால் அட்டன் பண்ணுறாங்க நம்ம செந்தில். மீனா இருந்துட்டு, சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நீ வகை வகையாக சாப்பாடு சமைச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பல, அதை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இப்படி கலாய்க்கிறீங்க? இங்கே பாரு மீனா, என்கிட்ட பேசவே பேசாத, சே உன்னெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. எந்த ஒரு பொண்டாட்டிக்குமே என் புருஷனாக கூட இருக்கட்டும், உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணணுமோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைக்கு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப தூரம் பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, அதாவது நம்மளை வந்து அவங்கள நம்பி வந்திருப்போம், இப்படி சொல்லிட்டு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க நம்ம மீனா. ஏங்க இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், உன்னால் எனக்கு சாதாரணமாக சமைச்சு கூட கொடுக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு தான் எனக்கு பொண்டாட்டியே இருக்கியோ, தேவையில்லாமல் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பயங்கரமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, சாப்பிட கூட முடியல. கொண்டு வந்த சாப்பாடை கூட அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஏன் மீனா ஏன் சாப்பிட்லையா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பசிக்கல, நான் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க? நம்ம எதுக்காகவும் பொய் சொல்லலையே, அத்தை நல்ல விஷயத்த தான் செஞ்சாங்க, நல்ல விஷயத்துக்கு தானே நம்ம உடந்தையாக இருந்தோம், ஏன் இவங்க இதை புரிஞ்சுக்காம நம்ம கூட தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கு பலத்த யோசனை. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வழக்கம் போல் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நம்ம மயிலோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. யாருக்கு பண்ணாலுமே பிஸி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அளந்ததே நம்ம மயில் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம எம்பிட்டோ கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாமே வீணாக போயிடுச்சே, எப்படி அவங்க கூட ஒன்று சேருது? கோர்ட்டில் ஹியரிங் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி அவங்க நமக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க, அதாவது எனக்கு கொடுத்தே தான் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ, அவங்க நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ தான் நம்ம பாக்கியம் வராங்க. மயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம மயில் வந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. சொல்கிறாரு, என்னடி உன் அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலம்மா, ரொம்ப நேரமாக இப்படியே தான் அக்கா உட்காண்ட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்குது. நானும் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்தேன், அக்கா அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்குதுமா, நீயாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி சாப்பாடு ஆனால் போட்டு கொடு. அக்கா சாப்பிடவே மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே அதிசயம் தான், எப்போ பார்த்தாலும் சரவணன் மாமான்னு தான் அக்கா உளறிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி போனால் அக்காவோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு, மயில் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சி குலுக்கி கேட்கவும், அப்போ தான் நம்ம மயில் வந்து சுய நினைவுக்கே வராங்க. அது வரைக்கும் நம்ம சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கர யோசனைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இங்கே சொல்லுமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஆகலடி, உனக்கு தான் எதுவோ ஆச்சு, இங்கே பாரு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாரு மயிலே, உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா தாண்டி இருக்கும், ஏன் நீ அதவே நினச்சி இப்படி அப்படியே தேஞ்சிக்கிட்டு போகிற, எப்படி பார் உடம்பெல்லாம் ஒல்லியாகி போச்சுடி, எப்படி இருந்த புள்ள குழுன்னு இருந்த, இங்கே பாரு மயிலே, நீ சாப்பிடுடி, கண்டிப்பாக உன் புருஷன் கூட உன்னை ஒன்று சேர்த்து வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிமா முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது, சரவணன் மாமா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, நீ மட்டும் போய் சொல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதாவது நான் அந்த வீட்டிலே இருந்திருப்பேன், சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருப்பேன், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அதை நாங்கள் கொண்டாடி இருப்போம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எங்கள் குழந்தைய கொண்டாடி இருப்பாங்க, இப்படி நல்ல நாள் பொல்ல நாள்னு சொல்லிட்டு இப்படி எவ்வளவோ சந்தோஷமான நாட்கள்லாம் வந்திருக்கும், அதை எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு மயில், அழுகாத மயில், குடும்பம்னா 1000 பிரச்சனை வர தான் செய்யும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நான் பொய் சொன்னது உனக்கே தெரியுமா, நீ இப்போ எதுக்காக பொய் சொன்னேன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறமும் விஷயம் தெரிஞ்சு வீட்டை விட்டு துரத்திட்டாகல, அதுக்கப்புறம் அவங்க கையில் காலில் விழுந்தாவது எப்படியாவது என்ன அவங்க கூட ஒன்று சேர்த்து வச்சுருக்கணும், ஆனால் நீ இருக்கிற இல்லாத எல்லா பழியுமே அந்த குடும்பத்து மேலே போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து கோர்ட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அலைய வச்சு இன்னும் கோவத்தை அதிகமாக்கி இப்போ பார்த்தியா எங்கே வந்து நின்றுருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, நான் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், உன் புருஷன் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவன் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். இங்கே பாரு மயிலே, அவங்களுக்கு பயந்துக்கிட்டாலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக உன் பக்கம் நியாயம் வரும்டி, நீ ஒரு பொம்பளை பிள்ளடி, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஜட்ஜாமாவும் யோசிக்குவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் தைரியமாக இரு மயில், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் வந்து ஆஃபீஸிலேருந்து சீக்கிரமாகவே குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. பயங்கர கோவமாக இருக்காங்க. அவங்க கூட அதாவது வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நமக்கு ஏன் நல்ல வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலையுமே நம்ம மீனா வந்து சமைச்சது எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே சமயம் அதாவது கடையில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம செந்தில் காலையிலேருந்தே ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர கோவமாக இருக்காங்க. வீட்டில் பயங்கர கோவமாக சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க. நம்ம மீனா ரொம்பவே லேட்டாக தான் வேலை முடிஞ்சு வராங்க, ஏன்னா அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்திருக்கும், அது அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போது லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக பதில் சொல்கிறாங்க. என்னங்க ஆச்சு இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க? பேயெல்லாம் அறியல, உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு என்னங்க ஆச்சு? நீங்கள் ஏங்க இம்பிட்டு கோவமாக இருக்கீங்க? பின்ன கோவம் இருக்காதா? ஏன் மீனா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கணும்? சரவணன் அண்ணனோட வாழ்க்கை எம்பிட்டு இப்போது அதாவது ரொம்பவே கிரிட்டிக்கலான, அதாவது ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏன்டா மயில் அண்ணியை கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சரவணன் அண்ணன் வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் கூட நீ இருந்துக்கிட்டு தான் இருக்க, என்னை விட்டுட்டு போகலை. ஆனால் என் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கு எந்த ஒரு நீ உதவியுமே செய்யவே இல்லையே. ஏங்க உங்களுக்காக நான் என்னங்க உதவி செய்ய வேண்டியிருக்கு? சாதாரணமாக சாப்பாடு கூட சமைச்சு போட மாட்டேங்கிற, எனக்குன்னு எதுவுமே ஏன் டீ காஃபி கூட வச்சு கொடுக்க மாட்டேங்கிற. எதுக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த? ஏங்க உங்களுக்கு டீ காஃபி வச்சு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா? ஆமாம், இங்கே பாருடி, நான் எனக்கு டீ காஃபி வச்சு கொடுக்கறதுக்காக மட்டும் நீ வந்தேன்னு நான் சொல்ல கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பொம்பளைன்னு இருந்தால் என்ன வேலை செய்வாங்க அதை மட்டும் சொல்லு. ஏங்க அதை பொம்பளைங்க மட்டும் தான் செய்யணும்னு இருக்காங்க. இங்கே பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் அடிமையாலாம் பார்க்கவே கிடையாது. சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் அம்மா நம்ம வீட்டில் எம்பிட்டு பேர் இருந்தாங்க, ஒட்டுமொத்த பேருக்கும் சமைச்சு போடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க. ஒருத்தரையுமே அம்புட்டு நல்லா கவனிச்சுக்குவாங்க தெரியுமா? உனக்கே தெரியும், நீ வந்து கூட உன்னை எம்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டை விட்டு அதாவது அந்த வீட்டை விட்டு வரத்துக்கு உனக்கு மனசே வரல தானே? அந்த அளவுக்கு அந்த வீட்டில் உன்னை ரொம்ப நல்லா என் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீ என்ன ஒரு 30-40 பேருக்கா சமைக்க போகிற? இல்லைல்ல, உனக்கு எனக்கு 2 பேருக்கு மட்டும்தானே சமைக்க போகிற. சமைக்க கூட முடியலன்னா நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த? உன்னால் ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்குது. ஏங்க திரும்பவும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இங்கே பாரு மீனா, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்டிலே இரு. நீ வேலைக்கு போய் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இங்கே காலையில் நைட்டு 2 வேளை சமைச்சா போதும். நீ சமைச்சு மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டு வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ வீட்டிலே இரு. மற்றபடி நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீ சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வம்படியாக நிற்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னாலலாம் இருக்க முடியாது. நான் வேலைக்கு போவேங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு என் அப்பா கிட்ட சவாலெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களே, அதை படித்து நேர்மையான நல்ல முறையில் நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. லஞ்சம் கொடுத்துட்டு போகணுன்றதுக்காக அரசி கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை திருடி கொண்டு போய் நீங்கள் பணத்தை என் அப்பா கிட்ட கொடுத்தீங்க. என் அப்பா அவசரப்பட்டு அங்கே கட்டிட்டாரு. லஞ்சமாக 10 லட்ச ரூபா, அதுவும் சொந்த காசு கூட கிடையாது. திருடி கொண்டு போய் தானே கொடுத்தீங்க. இப்போ என்ன மீனா, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? ஆமாங்க, இப்போது சொல்கிறது வரைக்கும் கொஞ்சம் முழுசாக கேளுங்களேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பணத்தை 10 லட்ச ரூபா லஞ்சமாக கொடுத்தீங்க. இப்போ சம்பாதிக்கிற பணத்தை வீட்டு செலவுக்கே பற்ற மாட்டேங்குதுங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு லோனையும் அடைச்சிக்கிட்டு இன்னும் எக்கச்சக்கமான உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்படி இதை எல்லாத்தையுமே எப்படிங்க கழிக்க முடியும்? அதுக்கப்புறம் நான் ஒரு கடங்காரியாக உட்கார சொல்கிறீங்களாங்க? இங்கே பாரு மீனா, அதெல்லாம் என்னுடைய பாடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் பார்த்து பேர் சொல்லிட்டு உங்கள் கையில் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் வேலைக்கு போகாமலாம் இருக்க முடியாதுங்க. நான் வேலைக்கு போகி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சமைச்சு போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க? நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து சமைக்கணும். இங்கே பாரு மீனா, நீ பேசுகிறதே கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பிரச்சனை பண்ணாமல் எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகிறதா இருந்தால் போ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீ சமைச்சு தான் ஆகணும். ஏங்க அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. நீங்கள் பாதி வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக இங்கே நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசி சண்டை வந்துடுது, கை கலப்புமே ஆயிடுது. நம்ம மீனாவை இங்கே செந்தில் கோவத்தில் அவங்களவே மீறி நிறையவே கன்னத்தில் அடிச்சிடுறாங்க. நம்ம மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கள், இனிமே இப்படி உங்ககிட்ட சகிச்சுக்கிட்டு நான் உங்கள் கூட இருக்கணுன்றதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இப்போவே எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா, அப்படிலாம் பேசாத.
ஆமாங்க, அப்படி தான் பேசுவேன். நான் எங்கள் வீட்டுக்கு இல்லை, அதான் உங்கள் வீடு, உன் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். நீ எதுக்காக அங்கே போகணும்? ஆமாங்க, நான் அங்கே தான் போவேன். அங்கே இருந்தா என்னை அத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இப்படி உங்கள் கூட நான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் கூட இனிமேல் பேசுகிறாதீங்க, என்னை அடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, அடிப்பண்டி, உன்னை பார்த்தாவே எனக்கு அடிக்கணும் தானே தோணுது. உன்னெல்லாம் ஏன் நான் கல்யாணம் பண்ணணும்? ச்சே, இப்போ ஃபீல் பண்ணுறேன். பேசாமல் என் அப்பா என் என் அப்பா பார்க்குற பொண்ணவே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போது சரவணன் மாமா வாழ்க்கை இருக்கே, அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும். அதுக்கு அதே மேலடி, உன்னை என் கூட வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அதுக்கு தனியாகவே இருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டேங்க நம்ம கோமதியோட வீட்டுக்கு வராங்க. பேகும் கைமா வந்து நின்று அழுதுகிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம கோமதியுமே வெளியே வந்து பார்க்கவும், ஏய் மீனா, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, உங்கள் பையன் என்னை அடிச்சிட்டாங்க அத்தை, அடிக்கடிக்கு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க கூட இனிமேலாம் என்னால் இருக்க முடியாது அத்தை, நான் இனிமேல் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடித்தானா? செந்திலெல்லாம் அப்படி பண்ண மாட்டானே அத்தை, அப்போது நான் போய் சொல்கிறேன்னா? அத்தை, உங்கள் பையன் அடித்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போது கோமதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சமைச்சு போட்டிருக்கணும், இருந்தாலும் வேலைக்கு போகிறா பாவம், இவன் என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இப்படி தெருவில் நின்று அழுதுகிட்டு இருக்காத, வா உள்ளே போகலாம், உள்ளே போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அரிசி இருந்துட்டு, அண்ணி என்ன நீ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. இப்படி தான் அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்துடுச்சு, உன் அண்ணன் என்னை அடிச்சுட்டாங்க, அதனால தான் இனிமேல் அங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, சரவணனோட வாழ்க்கையும் இப்படி ஆகிப்போச்சு. இப்போ மீனாவும் செந்தில்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. நம்ம கூட அவங்களும் பேசுகிறதில்ல, இப்படி வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.